Hello everyone, I'm Manjuka. நான் நடந்து முடிந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஆல் இண்டியா ரேங்க் 472 செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பிகாம் படித்தேன். பேட்ச் வந்து 2019 to 2022 அண்ட் என் காலேஜ் வந்து எனக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி. பிகாஸ் சிவில் சர்வீசஸ்க்கான பேசிக் ப்ரிப்பரேஷனை வந்து நான் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து லைப்ரரியிலேருந்தே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். கவர்மெண்ட்லேருந்து டிஎன்பிசிக்கு வந்து ஃப்ரீ கோர்சஸும் ஆஃபர் பண்ணாங்க. ஆஃப்டர்நூன் கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணேன். அங்கே எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, மேக்ஸ் போன்ற சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து பேசிக்கான நாலேஜ் வந்து எனக்கு பில்ட் ஆச்சு. காலேஜில் இருந்த பிளேஸ்மெண்ட் செல் மூலமாக நடந்த இந்த கோர்சஸில் வந்து நான் டிஎன்பிசிக்கான பேசிக் கைட்லைன்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து அட்டைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து பேசிக் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக. பிகாஸ் வந்து ஃபிலிம்ஸ்க்கு தேவை வந்து பேசிக்கான வந்து இன்ஃபர்மேஷன்ஸ். பிகாஸ் பேஸை வச்சு தான் நம்ம வந்து யூபிஎஸ்சியில் வந்து பில்ட் பண்ண முடியும். அது எனக்கு காலேஜில் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. they gave me moral support. அந்த moral support இல்லாமல் யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது. என்னை சுற்றி பாசிட்டிவிட்டி அப்போ தான் பில்ட் பண்ணிச்சு. ஸோ ஐ ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ் தட் ஐ கேன் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அது நடந்து முடிஞ்சது. அதுக்காக நான் காலேஜ்க்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் தே ஹெல்ப் மீ த்ரூ அவுட் மை ஜேர்னி.